ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 கவுன்சிலிங்கான அதாவது ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 27/6/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது இன்னொரு 4 days மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த 20 days ப்ரொசீஜர்ஸ் என்ன, நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சைட்லேருந்து டிஎன்இஏடைய சாய்ஸ் லிஸ்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து கொடுத்துட்ருக்கோம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், நம்ம சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 27/6/2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட ஓவர் ஆகிடுச்சு. ஓகேவா, 1 or 2 மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு வெரிஃபை ஆகாமல் இருக்குது அப்படின்னா டிஎஃப்சிலேருந்து உங்களுடைய மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. அதர்வைஸ் வந்து டிஎஃப்சிலேருந்து கால் பண்ணுவாங்க. உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நேரில் வந்து கொண்டு வர சொல்லி கேட்பாங்க. ஓகேவா, ஸோ டிஎஃப்சியில் நீங்கள் கொண்டு போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து எந்த டாக்குமெண்ட்ஸ் தப்பாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் நீங்கள் வந்துட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா 27/6/2025 வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ உங்களுடைய ப்ராக்ரஸ் வந்துட்டு சப்போஸ் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் அப்படின்றது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா இல்லை இன் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டிஎஃப்சியை கான்டாக்ட் பண்ணுறது நல்லது. அதர்வைஸ் டிஎஃப்சி ரொம்ப நியர்பையில் இருக்குது அப்படின்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. எப்படியும் நீங்கள் டிஎஃப்சி அப்படின்றது நியர்பையில் இருக்கக்கூடிய டிஎஃப்சியை தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க. ஸோ பக்கத்தில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா, ஸோ இப்போ ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது 27/6/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாவது என்ன சொல்கிறது கிரிவன்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு 28/6/2025 2/7/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 days வந்து டைம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 5 days வந்து உங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிரிவன்சஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதுவும் அப்படி எது வழியாக அப்படின்னா டிஎஃப்சி மூலியமாக தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்படின்றது டென்டேட்டிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 7.5 ஸ்பெஷல் ரிசர்வேஷனோடைய கேட்டகரி இருக்கு இல்லையா, அவங்களுக்கான ஃபஸ்ட்டு ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்றது அவங்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ்லி ஜூலை 3rd week. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு நியூஸ். ஸோ ஜூலை 3rd weekல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் காலேஜில் போய் கொடுக்கறதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதை என்ன பண்ணணும் அப்படின்றத நான் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே முடிக்கணும். அண்ட் ஆல்சோ அனதர் ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க்கு சாய்ஸ் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு சாய்ஸ் லிஸ்ட்டாக ஒவ்வொரு ரவுண்டுக்கு நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சைட்லேருந்து ஒவ்வொரு வீடியோஸாக வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்சி, இசிஇ, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், தென் EEE, E&I, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது இந்த சிஎஸ்சி ஓரியன்ட், இசி ஓரியன்ட் அது மாதிரி எதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் அப்படின்றது 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நடக்கும். ஸோ அடுத்து அவங்களுக்கு ஆன்லைனில் முடித்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலில் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஓகேவா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 days கிட்ட நடக்கும். ஓகேவா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங். ஸோ அந்த கவுன்சிலிங்கில் எல்லோரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 daysலேருந்து 15 days வரைக்கும் டைம் இருக்குது இன்னையிலேருந்து எடுத்துக்கிட்டால் கூட. ஸோ அந்த இதுக்குள்ளே நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்றது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அப்கமிங்கில் ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டோம். ஸோ டாப் 60 காலேஜஸ், டாப் 50 காலேஜஸ் ஃபார் ஐடி, ஏடிஎஸ், தென் சிஎஸ்சி, இசிஇ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா EEE இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா, அப்கமிங்கில் நான் இன்னும் 2-3 சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.